ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வாஸ்து சாஸ்திரம் நம்மள நிறைய பேருக்கு வந்து சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படி வீடு கட்டும் போது வாஸ்து பார்த்து கட்டிடு, அதுவும் இந்த இடத்துல தான் கிச்சன் இருக்கணும், இந்த இடத்துல தான் பெட்ரூம் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வாடகைக்கு பார்க்கும்போது கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ சொல்லுவாங்க. பர்சனலாக எங்களுக்குமே அந்த ஆஃபீஸ் நாங்கள் பார்க்குறதுலேயே அந்த அனுபவங்கள்லாம் இருந்துச்சு. இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது நிஜமாலே உண்மையா? இது போக வாஸ்து நிபுணர்கள் வாஸ்துங்கிறது சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சில கிளைம்ஸ்லாம் வைக்கிறாங்க. அது இதெல்லாம் சரியாக இருக்குது, இதெல்லாம் தப்பாக இருக்குது, உண்மையில் வாஸ்துவில் என்ன தான் சொல்லியிருக்காங்கிறதான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன, இது எப்போ உருவாச்சு? வாஸ்துங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்திருக்கலான்னு சொல்கிறாங்கன்னா வஸ்துங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் இருப்பிடங்களில் குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தம். வீடு, பெரிய பெரிய மாளிகை, இந்த மாதிரி ஒரு இடங்களை குறிக்கக்கூடிய சொல் தான் வஸ்து. ரெண்டாவது சாஸ்திரங்கிறத நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இது எதை குறிக்குதுன்னா ரூல்ஸ் இல்லை அட்வைஸ், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய சொல் தான் அது. இதுவும் சமஸ்கிருத வார்த்தை தான். ஸோ இருப்பிடங்களுக்கான ரூல்ஸை சொல்லக்கூடியது தான் வாஸ்து சாஸ்திரங்கிற புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடில் ஆரம்பித்து ஒரு டவுன் எப்படி இருக்கணும், ஒரு சிட்டி எப்படி இருக்கணுங்கிறத அவங்களுக்கு பேசிக்காக ஒரு ஹேண்ட் புக்காக கொடுத்துருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கானது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு ஹேண்ட் புக்குன்னு சொல்லலாம் இதில் இருக்குது. ஸோ இதை யார் வந்து எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சில கட்டத்தில் முனிகள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து விஸ்வகர்மாங்கிறவர் தான் பேசிக்காக ஆரம்பித்து வச்சதாக சொல்லப்படுது. இவர் கடவுள்களுக்கு மாட மாளிகைகள் கட்டி கொடுத்ததாக சொல்லப்படுது. அவர் வாழ்ந்தாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை. பட் அப்படி ஒரு இருந்தார். அவர் வந்து கடவுளுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காருங்கிற ஒரு சின்னதாக குறிப்பு கிடைக்கிது. அவர் சொல்லி கொடுத்த செட்ஸ் அண்ட் ரூல்ஸை தான் இந்த வாஸ்து சாஸ்திரங்கிற புக்கை வந்து அடிப்படையாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் காலத்துக்கு ஏற்றாப்பில் அப்டேட் பண்ணி இப்போ வந்து எங்கெங்கே பெட்ரூம் வைக்கணும், எங்கே டாய்லெட் வைக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் ஆட் ஆன் ஆகிட்டே போகுது. அந்த காலத்து புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டாய்லெட்டுங்கிற வார்த்தையே இருந்திருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சிட்டி பிளானிங்கில் போகும்போது தான் பாத் டப்ஸு இல்லை பெரிய பெரிய டேங்க் எங்கே வைக்கணுங்கிற மாதிரி, குளங்கள் எங்கே வெட்டணுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் வீடுக்கான வாஸ்து சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா அதில் டாய்லெட்டுங்கிற வார்த்தையே எந்த விதத்துலேயுமே இருந்திருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் டாய்லெட் யாரும் பெருசாக வீட்டுக்குள்ளே வச்சதே இல்லை. எல்லாருமே ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த வச்சு தான் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். குளிக்கிறதுமே நம்ம பேசிக்காக குளத்துலையோ அந்த மாதிரி அப்படிதான். ஸோ அது வீட்டுக்குள்ளே வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இல்லை. அதுக்காக போக போக இவங்க அப்டேட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வந்து பாத்ரூம் இங்கே வைக்கணும், செப்டி டேங்க் இங்கே வைக்கணும், போரிங் இந்த இடத்துல போடணும், இப்படி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிருக்கு. இப்போது அதை கேட்கும் போது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான இந்த ஹேண்ட் புக் மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கட்டுறீங்கன்னா இந்த கம்பிகள் போடுங்க, இந்த மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி தானே எனக்கு தெரியுது. இதில் என்ன தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம விசாரித்த வரைக்கும் 100% மக்கள் வாஸ்துபடி தான் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி கட்டணும்னா ஆசைப்படுறாங்க. இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னா, மக்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க வாஸ்து தப்பாக இருக்கிறனால ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு வாஸ்து நிபுணர்களை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து மக்களோட பயத்தையும் சயின்ஸையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவங்கள ஏமாற்றி காசு போடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு சில இடங்களில் போய் நிற்கும் போது உங்களோட தென்மேற்கு மூலை வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் அதை ஹைட் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு அவங்க கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு 20 அடி கம்பியோ 30 அடி கம்பியோ நிப்பாட்டிட்டு இங்கே பார்த்தீங்களா இப்போ வந்து தென்மேற்கு மூலை ஹைட் ஆயிடுச்சு, ஸோ உங்கள் ப்ராப்ளம்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க காசு பார்க்க ஆரம்பிக்கிற இடங்கள்ல தான் சிக்கல் வருது. அப்போ வாஸ்துல எல்லாமே தப்புன்னு சொல்கிறீங்களா? எதுவுமே சரியா இல்லையா அப்படின்னு பொதுவாக சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் சரியாக தான் இருக்குது, சயின்ஸ் படியுமே அது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் சில இடங்களில் மாறி போயும் இருக்குது. உதாரணத்துக்கு திசைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணி திசைகள் எந்தெந்த பக்கம் இருக்குன்னு சரியாக கண்டுபிடிச்சிடும். அன்னைக்கு காம்பஸுங்கிற ஒன்றும் இல்லை. அப்போ திசைகள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? சூரியன் உதிக்கிற திசை இருக்குல்ல, சூரியன் உதிக்கிறது வந்து கிழக்கு, மற்ற எல்லாமே மேற்கு, அந்த மாதிரி நம்ம வந்து நாளையும் பிரிச்சுக்கலாம். இதில் பிரச்சனை என்னென்னா சூரியன் வருஷத்தில் 2 நாள் மட்டும்தான் சரியான கிழக்கு திசையில் உதிக்கும், மற்ற நாட்கள் கொஞ்சம் விலகி தான் உதிக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை எப்படி திசைகளை வச்சு பிரிச்சிருக்கோம் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேப்பே எடுத்துக்கோங்க, அதில் மேலே இருக்கிறது எல்லாமே, மேலே பாயிண்டாக இருக்கிறது எல்லாமே வடக்கு, கீழே இருக்கிற எல்லாமே தெற்கு, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே கிழக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே மேற்கு, இப்படி தான் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். இப்படி நாளாக பிரிச்சுட்டு இப்போ பூமி சுத்த ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. பூமி சரியாக நேராக நின்று சுற்றும் போது கரெக்டாக சூரியன் வந்து கிழக்கு திசையில் தான் உதிக்கும். ஆனால் பூமியோட ஆக்சிஸ் அந்த மையக்கோடு வந்து லைட்டாக சாஞ்சிருக்கு. ஸோ அப்படி சாஞ்சு சுற்றும் போது இந்த கிழக்கு மேற்கு கோடு இருக்குல்ல, அதுவும் சூரியனுக்கு கொஞ்சம் சைடில் சாஞ்சு தான் இருக்கும். இப்படி சாஞ்சு இருக்கிறனால அது வருஷத்தில் 2 நாள் மட்டும்தான் சரியான திசையில் உதிக்கும், மற்ற நாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி தான் உதிக்கும். இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன உதிச்சாலும் அவங்க சரியான கிழக்கு திசையை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்பயேவா? எப்படி பண்ணாங்க? அந்த டெக்னிக்கை நம்ம இப்போ கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சில ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட நீங்கள் காட்டில் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டே பண்ணுறாங்க. இது அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 12 அங்குல லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கை ஒரு இடத்த ஊனி வச்சிடறாங்க. அடுத்து 12 அங்குல ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளை அந்த ஸ்டிக்கை மையமாக வச்சு சுற்றி வரைஞ்சிடுறாங்க.
அதுக்கப்புறமா காலையில் சூரியன் கிழக்கு திசையிலேருந்து உதிக்கும் போது அந்த நிழலோட ஹைட் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அப்படியே மேலே ஏற ஏற லென்த்து கம்மியாகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் குச்சியோட டாப் பாயிண்டோட நிழல் இருக்குல்ல, சரியாக அந்த சர்க்கிளில் விழும். அதை மார்க் பண்ணிக்கணும். திரும்ப சூரியன் மேலே ஏற ஏற அதோட நிழல் கம்மியாகிட்டே போகும். திரும்ப ஈவினிங் ஆகும்போது திரும்ப அந்த நிழலோட ஹைட் வந்து கூடிக்கிட்டே போகும். அப்படி கூடும்போதும் திரும்ப இன்னொரு வாட்டி அந்த குச்சியோட டாப் பாயிண்ட் இருக்குல்ல, அதோட நிழல் அந்த சர்க்கிளில் எக்ஸாக்டாக விழும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைனை போட்டோன்னா இதில் இந்த சைடில் இருக்கிறது கிழக்கு, இந்த சைடில் இருக்கிறது மேற்கு. அப்போ வடக்கும் தெற்கும் இதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக இன்னொரு லைனை வரைஞ்சி வடக்கு தெற்கு நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இதை நம்ம கூட வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு குச்சியை ஊனிட்டு அதோட நிழலோட டாப் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 1 மணி நேரமோ 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்து அதோட டாப் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் லைன் கிடச்சிரும். அதுக்கு பெர்பெண்டிகுலராக செங்குத்தாக இருக்கிறதா நார்த் சவுத் லைன். ஸோ இதை காம்பஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம 1 மணி நேரம் தான் டேட்டா எடுத்திருக்கோம். இதே நீங்கள் இவங்க சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆக தான் செய்யும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா திசைகளை கரெக்டாக அந்த காலத்துலேயே அக்யூரேட்டாக தான் அவங்க கணிச்சிருக்காங்க. அப்போது மற்ற விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குது, அதை வச்சு மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது எப்படி? அதுக்கு நம்ம ஒரு பிளாட் எடுத்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிளாட்டு. இந்த பிளாட்டை பார்த்தீங்கன்னா இந்த சைடு சவுத்து, அந்த சைடு நார்த்து, இந்த சைடு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. இதில் 3 பக்கமே சுற்றி லாக் ஆகிருக்கு. பின்னாடி வந்து ஏரி இருக்குது, அந்த சைடில் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி இந்த சைடும் இந்த சைடு வந்து பக்கத்தில் இருக்க இன்னொருத்தரோட ஃப்ளாட்டு. அந்த இடத்துல கூடிய சீக்கிரமே வீடு கட்டிடுவாங்க. ஸோ நம்ம அந்த 2 இடத்துலையும் வாசல் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இந்த சைடில் தான் வைக்கணும். இப்போது இந்த பிளாட்டுக்கு எப்படி வாஸ்து பார்ப்பாங்கன்னா, ஃபஸ்ட் இந்த பிளாட்டோட 4 சைட்லேயுமே நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு எழுதிப்போம். அதுக்கப்புறம் இது போக இந்த 4 திசைகளும் இன்னும் 4ஆக பிரிப்பாங்க. என்னென்னா நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, அது மாதிரி சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு 4ஆக பிரிச்சுருவாங்க. இப்படி 4ஆக பிரிக்கும் போது உங்களுக்கு 4 முக்குலேயும் அந்த திசைகள் வந்து கரெக்டாக உட்காரும். அதுக்கப்புறம் இந்த 4 முக்குகளுக்கும் வாயு மூலை, அக்னி மூலை, ஈசானிய மூலை, கன்னி மூலைன்ட்டு 4 விதமான பேர்களை வந்து கொடுக்குறாங்க. இப்போது இதில் அக்னி மூலை இருக்குல்ல, இந்த அக்னி மூலையில் கிச்சன் தான் வரணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஓரத்தில் நம்ம ஒரு கிச்சனை வச்சுப்போம். அடுத்து வந்து வாயு மூலையில் வந்து டாய்லெட் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு டாய்லெட் வச்சிடலாம். அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையில் இருக்கலாம். இந்த இடத்துல ஈசானிய மூலையில் ஹால் வச்சிடலாம். மீதி இந்த இருக்கக்கூடிய 2 இடத்துல வந்து நம்ம பெட்ரூம் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல பெட்ரூமே வச்சுப்போம். ஒரு 2 BHK இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த இடத்தோட பிளான். இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை என்னங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ வாயு மூலை இதுதான், அக்னி மூலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கல்ல, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இங்கே தான் அதை வைக்கணுங்கிறத சொல்கிறீங்க. இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக்கான காரணம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பழங்காலத்தில் எதுவுமே சொல்லலை. அவங்க எதை வச்சு பிரிச்சிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் காட்ஸ் வச்சு தான். இந்த கடவுளுக்கு வந்து இந்த திசை உகந்தது, இந்த கடவுளுக்கு இந்த திசை உகந்தது, இந்த கடவுளோட ப்ராப்பர்ட்டி இது, ஸோ இந்த அக்னி மூலை. ஸோ அப்படி ப்ராப்பர்ட்டி கடவுளையும் கடவுள் சார்ந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுருந்தா இந்த 4 மூலைகளையும் பிரிச்சிருக்காங்க. இந்த 4ல் இன்னும் டெப்த்தாக போனீங்கன்னா இது இன்னும் பல இதாகவே பிரித்து வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த பிளாட்டில் என்ன தான் பிரச்சனை? இதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, இந்த வாஸ்துப்படி ஒன்று ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாக தான் வீடு கட்டணும். நம்மளும் இந்த பிளான் வந்து இல்லைனாலுமே நம்ம அப்படி தான் மோஸ்ட்லி கட்டுவோம். நார்மலாகவே அப்படி தான் கட்டுவோம், ஈஸி கட்டுறதுக்கும். ஸோ அது வந்து ஒரு ரெக்கமெண்டட் வே தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இந்த செப்டிக் டேங்கை பார்த்தீங்கன்னா ஒன்று டாய்லெட்டுக்கு பின்னாடி, இப்போ வாஸ்துப்படி டாய்லெட் பின்னாடி போடலாம், இல்லாட்டி சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து போடலாம். நமக்கு வந்து லாரியில் தான் வந்து செப்டிக் டேங்க் ஃபுல்லான எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் போட்டுக்கலாம், ஃப்ரண்ட் சைடில் வந்து இருக்கும். அடுத்து வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து நம்ம போர் வாட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே வாஸ்துப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களும் வீடு கட்டுறாங்கன்னா உங்களோட போரும் பக்கத்தில் இருக்கிறவங்களோட செப்டிக் டேங்க்கும் பக்கத்தில் இருக்கும். ஸோ ஒருவேளை செப்டிக் டேங்க்லேருந்து தண்ணி லீச் ஆகி உங்கள் போர்வெலுக்கு போயிடுச்சுன்னா அது நீங்கள் குளிக்கிற தண்ணியை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். இது ஒரு இஷ்யூவாகவே இருக்குது. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இதே மாதிரியே கட்டுறாங்கிற பட்சத்தில். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த காலத்தில் வாஸ்துப்படி வந்து நமக்கு டாய்லெட்டுக்கான தனி பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அதாவது தனித்தனியாக கட்டக்கூடிய வீடுகளுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இது அதுக்கப்புறம் வர அப்படியே அப்டேட் வர அப்டேட் ஆகும். அவங்க வந்து ஒரு பகவானை வச்சு இந்த திசைகளை பிரிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட இமேஜினேஷன் மற்ற விஷயங்கள் காலங்கள் மாற அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாண்டர்டான அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது. நான் இதை எழுதியிருக்கேன், நான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன், நான் இப்படி படித்தேன், இப்படி தான்ங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் கோடு வந்து எதுவுமே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது டாய்லெட் அந்த பக்கம் இருக்குது. ஸோ அந்த பக்கத்துலேருந்து பல பெண்டு போட்டு தான் இங்கே செப்டிக் டேங்குக்கு லைன் கொண்டு வரணும். இப்போ இத்தனை பெண்டு இருக்கும்போது அடைக்கிறதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு சிக்கலாக இருக்குது. டாய்லெட் எங்கே இருக்கோ அது கீழே செப்டிக் டேங்க் போடுறது தான் எப்பயுமே நல்லது, அது மட்டும் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த பிளாட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும் ரோடு இல்லை, பின்னாடி நம்ம அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடும் இருக்குல்ல, இப்போ அந்த ரோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குல்ல, அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-12 லாரி மண் அடித்து செலவாகும். இவ்வளோ தூரத்துக்கு சுற்றி வால்லாம் கட்டினா அது ரொம்ப பெரிய காஸ்ட்டு. ஸோ அதனால் அது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். ரைட், வேறு என்ன பிரச்சனை இருக்குது இல்லை? இப்போ நம்ம கெட்டுறதுக்கு முன்னாடி இந்த சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நம்ம பார்த்த வரைக்கும் தெரியுது. இதில் போனதுக்கு அடுத்தது எப்படியும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் போகுது. அப்படி வரும்போது சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை வாஸ்துனால ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இன்னொரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்றாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த வாஸ்து நிபுணர் அவர் ஒரு மெத்தடில் பார்த்துருப்பாரு, செகண்ட் பார்த்த வாஸ்து நிபுணர் வேறு ஒரு மெத்தடில் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஜன்னல் நம்ம வந்து குத்துமதிப்பாக வச்சுருப்போம், இல்லை அவர் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சொன்ன மாதிரி வச்சுருப்போம். அவர் வந்துட்டு ஒத்தப்படையில் இருக்கே உங்கள் ஜாதகத்துக்கு இது செட் ஆகாது. ஆமாம், அதெல்லாம் நடக்குது. நம்ம ஒரு வாஸ்து நிபுணர் நேரில் போய் பார்த்து தான் இந்த பிளான் எல்லாமே போட்டோம். அப்படி போடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஜாதகம் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வீடு இப்படி தான் கட்டணும், இந்த மாதிரி ஜாதகத்தையும் வாஸ்தையும் கம்பைன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி சொல்லும் போது அந்த இடத்துல வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் வரும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பில்டிங் இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் தப்பு, ஸோ இந்த பில்டிங்கை இப்படிலாம் ஆல்ட்ரு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ திரும்ப மக்கள் நிறைய காசை வந்து அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது, நம்ம பில்டிங் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்து உருவாக்குது. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஸ்டாண்டர்டாக இப்படி இந்த இடத்துல இதெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லும் போதே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இது போக எல்லாருமே இதை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கே பேசிக்காக வந்து இப்போ வாஸ்து வச்சு நம்ம கட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கட்டணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வாஸ்து எப்படி இருக்குது, எந்தெந்த திசையில் எது இருக்கணுங்கிற மாதிரி நமக்கு தெரியுமானா தெரியல. அப்போ ஒவ்வொருத்தங்களும் நம்ம மாற்றி மாற்றி பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க வந்து வேறு மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. இது போக நம்ம வந்து இன்னொரு வாஸ்து நிபுணர்கிட்ட போகிறதுக்கான காரணமே என்னவா இருக்குன்னா, நம்மளோட பயம். ஒருவேளை வாஸ்துனால தான் பிரச்சனையாக இருக்கோ அப்படிங்கிற நம்மளால தான் போகிறோம். அப்போ அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே உல்ட்டா பண்ணி, அது போக சிலர் வந்து ஜாதகத்தெலாம் உள்ளே போட்டு அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொஞ்சம் அதிகமாக நடக்குது ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் போய் அடுத்தடுத்து அந்த வாஸ்து நிபுணர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மேக்னட்டிசத்தையும் உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பொதுவாகவே பூமிக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது நம்ம லேட்டஸ்ட்டாக இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ நீங்கள் வாஸ்துப்படி வீடு கெட்டாட்டி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு கெட்ட கனவு வரும், சரியான தூக்கம் இருக்காது, அதனால உங்களுக்கு உடம்புலேயும் சில பிரச்சனைகள் வருங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம கூட இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது வந்து வடக்கு பக்கம் பார்த்து படுத்தா தான் வந்து கரெக்டாக தூக்கம் வரும், இல்லைனா வந்து ஏதாவது கெட்ட கனவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து நிஜமாலே செஞ்சே வந்து காமிச்சிருப்போம். பிரவீன் ப்ரோ தான் செஞ்சு காமிச்சார். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எண்டில் நான் கார்டு தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். வேறு என்ன பண்ணுறாங்க? ஸோ நம்ம அதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு 10 ரூபா மேக்னெட் அதுலேயே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். 10 ரூபா மேக்னெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டை விட பல்லாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் அதோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அப்பேற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டாலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும், நம்ம மேலே எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அப்படிங்கிறப்போ பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ப வேணாம். அதை விட்டு நான் வாஸ்துப்படி தான் கெட்டுவேன்னு சொல்லிட்டு நம்மளோட கம்ஃபர்ட்டை குறைச்சிக்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது. கம்ஃபர்ட்டை குறைச்சிக்கிறத தாண்டி அதனால நீங்கள் கில்ட் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்போ என் வீட்டில் ஒருவேளை இந்த இடத்துல நான் என்னுடைய அந்த பீரோ வைக்காதனால தான் எனக்கு காசு வந்து சேரலையோ அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து இட் இஸ் நத்திங். ஆனால் திருவள்ளுவர் சொல்லிப்பார்ல, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம வேலை செஞ்சோம்னா தான் நம்ம காசு வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பொதுவான எந்த வாஸ்து நிபுணர் ஏதோ ஒன்று பிரச்சனை வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, இந்த வீட்டோட வைப்ரேஷன் சரியில்லை, இங்கே குட் எனர்ஜி பேட் எனர்ஜி பேலன்ஸ் ஆகலை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த சந்திரமுகி படத்தில் காலை வச்சோன்னு அவருக்கு அப்படியே அதிரும்ல. இப்போ வைப்ரேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், எல்லா பொருளும் வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த அணு எடுத்தாலும் வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அது எதை குறிக்குன்னா அதோட டெம்பரேச்சர் குறிக்குது. அது எவ்வளோ வைப்ரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பொருளோட டெம்பரேச்சர் இருக்கும். அதிகமாக வைப்ரேட் ஆச்சுன்னா அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கும், இல்லை டெம்பரேச்சரை கூட்டினீங்கன்னா அதிகமாக வைப்ரேட் ஆகும். இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும். இது போக இன்னும் சில ஃபேக்டர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். உதாரணத்துக்கு அதோட என்ன ஆட்டமாக இருக்குது, இதோட எனர்ஜி என்ன, இப்படி சில விஷயங்களும் அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். பட் அது நம்மளோட வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணவே பண்ணாது. அதுக்கான எந்த ஒரு ரீசனோ இல்லை லாஜிக்குமே பேசிக்காகவே இல்லை. அடுத்து வந்து எனர்ஜி சொல்லுவாங்க, குட் எனர்ஜி பேட் எனர்ஜின்ட்டு. இப்போ E=mc² என்ன சொல்லுதுன்னா, எல்லா பொருட்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. மாசு இருந்துச்சுன்னா ஒரு பொருளுக்கு அதுக்கு எனர்ஜி இருக்கும், இதுதான் அதை சொல்லுது. அப்படி பார்த்தா எல்லா பொருட்களுக்கும் எனர்ஜி இருக்க தான் செய்யுது. ஸோ அதில் குட் எனர்ஜி பேட் எனர்ஜி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏன்ஷியனுமே அதில் குட் எனர்ஜி இவ்வளோ E=mc² ஃபார்முலா தான் கொடுத்துருக்காரு, தவிர அதில் இத்தனை % குட் எனர்ஜி இத்தனை % பேட் எனர்ஜின்னு கொடுக்கவே இல்லை. எனர்ஜிங்கிறது ஒரு எனர்ஜி, அவ்வளோதான். அதை வச்சு ஏதோ ஒரு வேலையை நம்மளால் செஞ்சிக்க முடியுமே தவிர அந்த எனர்ஜி வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும், அந்த எனர்ஜி வந்து சரியாக இல்லாதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயந்தான். அதை வந்து வாஸ்துவோட கனெக்ட் பண்ணுறதும் ஏற்றுக்க முடியாத விஷயம்தான். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு சில பேர்லாம் பூமிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அந்த ஃப்ரீக்வன்சியும் மற்ற விஷயங்கள் அதாவது நம்ம எலக்ட்ரிக் லைனில் போகிற கிரிட்டு அப்புறம் இன்னும் நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சியில் ஒன்றா சேர்ந்து புதுசாக ஒரு ரேடியோ வேவ்ஸை வந்து வெளியிடுது. அது உங்களுக்கு உங்கள் வீட்டில் சரியில்லைன்னா அது உங்களுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். இந்த ஸ்ட்ரெஸ் பேர் தான் ஜியோபேத்திக் ஸ்ட்ரெஸ். கேட்கும் போதே கான்ஸ்பிரசி மாதிரி தாங்க இருக்குது. இப்படி நிறைய சொல்கிறாங்களா? இப்படி நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் அமேசானில் போய் ஜியோபேத்திக் ஸ்ட்ரெஸ் மிஷின் டெஸ்டிங் மிஷின் அடிச்சிங்கன்னா ஜியோபேத்திக் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மிஷின்ஸுமே இருக்குது. அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க? கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சின்ன சிப் ஒன்று வச்சுருக்காங்க. அதை வீட்டில் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும், உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்
அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விளம்பரங்கள் சில இடங்களில் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய மிஸ்கன்செப்ஷன் தான். இது போக இன்னும் உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று செய்யலன்னு போகிறோன்னா நீங்கள் இந்த பிரமிடை வாங்கி வீட்டில் வைங்க, இந்த இயந்திரத்தை வாங்கி வீட்டில் வைங்க, கல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஃபிசிக்கலாக உங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய எதையோ ஒன்று மாற்ற போதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை. இது எப்படி வீட்டில் எப்படி சோஃபா சேர்லாம் இருக்கோ அது ஒரு பொருள் தான். அதுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது, அதுக்கு இப்படி இருக்குங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. ஸோ இப்படி சம்மந்தமே இல்லாத நிறைய விஷயங்களை சொல்லி இதுக்கும் அறிவியலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி மக்களோட பயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள்ட்ட காசு பறிக்கிற வேலையை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். ரைட். அதாவது இந்த முடிய மூலயமா அவர் சொன்னது வந்து அதே தான். இப்போ என்னென்னா, ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டுறோம், சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்தந்த இடத்துக்கு உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வீடு கட்ட முடியுமே தவிர, இப்போ வாஸ்து இருக்குது இதை பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களோட நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணுங்கள், அது பிரச்சனை கிடையாது. பட் அதன் பேரில் நீங்கள் மற்றவங்களை வந்து அதை கொஞ்சம் காசு பார்க்குறதோ இல்லை அதை வச்சு மற்றவங்களுக்கு பயத்தை உண்டாக்குறதோ தான் எங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்லும் போதுமே அவரோட வீடு கட்டும் போதே ஏதோ ஒரு பிரச்சனையாச்சுங்கிற மாதிரி சொன்னார். நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் தேடி பார்க்கும் போதுமே இந்த இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னும் போதெல்லாம் நம்மளோட எஃபர்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வி இருந்துச்சு. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இத்தனை இதெல்லாம் தேடி அலைஞ்சு நம்ம வந்து ஒரு வீடு பார்க்குறோம், இல்லை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி பார்க்குறோம் நம்ம ஆஃபீஸ்க்கு. பட் அந்த இடத்துல வந்து இது இல்லை, இந்த இடத்துல இது இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு தான் இந்த சேனலில் வந்து இது பண்ணி இவ்வளோ வீடியோஸ் பண்ணுறோம், எடிட்டர்ஸ் வந்து எடிட் பண்ணுறாங்க. இதை தாண்டி என்னுடைய அந்த மூலையில் அந்த இது இருந்துச்சுன்னா தான் போகுமா அப்படின்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு பர்சனலாக நிறைய நடந்துச்சு. அதனால தான் இதை வந்து அட்ரஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காக வீடியோ பண்ணோம். ஃபைனலாக நம்ம வீடியோட நடுவில் சொன்ன அதே விஷயம் தான், தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்மளோட கறி வலிக்க நம்ம வேலை செஞ்சோம்னா தான் நமக்கு நல்லது நடக்கும், அப்போ தான் நம்மளோட முன்னேற முடியும். இல்லைன்னா எதாலையுமே யாராலையுமே நம்மளை முன்னேற்ற முடியாது, நம்மளால் மட்டும்தான் நம்மளை முன்னேற்ற முடியும். இப்போ இந்த மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் 2 பேரும் தொடர்ந்து பேசி வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணணும், இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடுத்து அந்த விஷயங்களை பற்றி கரெக்டாக ரிசர்ச்லாம் பண்ணி அதுக்கான நிபுணர்கள்லாம் பேசி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நம்ம ஏற்கனவே வீடியோக்கு நடுவில் கூட சொல்லியிருப்போம், என்னன்னா இந்த வடக்கு பக்கம் பார்த்து தூங்குனா தான் நல்லது, வேறு பக்கம் தூங்குனா நமக்கு வந்து கெட்ட கனவுகள் வரும், அது நம்மளோட மூளையே பாதிக்கும். ஏன்னா வந்து பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதுவும் அப்படியே ஒத்து போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம செஞ்சே பார்த்தோம் சில விஷயங்கள்லாம். அது எப்படி செஞ்சு பார்த்தோம், அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிற பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீ அந்த வீடியோ பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் அறிவியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் வந்து சைனாவில் இதுக்கு முன்னாடி வந்து உலகத்தோட மிக உயரமான இடத்துல கட்டப்பட்ட பாலம் ஒன்று கட்டியிருப்பாங்க. அதை எப்படி கட்டினாங்க, அது மலைகள் நடுவுலாம் இருக்கும், அந்த பாலம் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம சேனலுக்குள்ள போனீங்க, புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.